எடுத்துக்காதீங்க, எனக்கு பாட தெரியாது. வர வழியில எவடியால் வாங்கிச்சு புடிச்சான் வந்துட்டேன். ரேடியோ எவடியோ ரேடியோ எவடியோ வானொலி பெட்டி வானொலி புட்டி எதுல ஓடிச்சு? எவடியா எவடியோ எப்படியா? அடிச்சு வாயில போட்டு எவடியா ஏய் என்னடா தேவடியா நீ தோகிறா பாரகட்ட பையன் எப்படி வாங்குறாங்க கேட்டு இந்த மாதிரி கேக் வளக்க மாதிரி டேய் உனக்கு சூடு சொரணை எதுவுமே இல்ல பல்ட்டுக்கு மூஞ்ச பத்தி நிக்கிற மாதிரி நிக்கிறான் பாருமா. எவ்வளவு அடிச்சாலும் வாங்குறான். இன்னைக்கு கூட இந்த ஊரோட உப்பு வேணுமா வேணுமா கேட்டு கேட்டானே தந்தாங்க. அப்ப கூட உனக்கு உரைக்கவே இல்லையா? உரைக்கல. உனக்கு சூடு சொரணை மானம் ஈனம் வெக்கம் ஏதாவது இருக்கா? எல்லாத்தையும் கிருஷ்ணாவரம் கூட்ட நடுக்க வச்சுட்டு வந்துருக்கோம். ஏன்டா ஆட்ட ஆடுறப்ப எதுவும் எடுத்துன்னு வரக்கூடாது. ஆமா, அதெல்லாம் இருந்தா எல்லாத்தையும் தான் அப்ப ஆட்ட ஆடுறவங்க எல்லாருக்கும் ஏன் மனசோடு சொல்ற எல்லாரும் வந்து ஆட்ட ஆடிக்கிறாங்களா? சொல்லுடா. என்ன சொன்ன? ஏனமான சூடு சொன்ன கிருஷ்ணாவர் கூட்டத்தில் வச்சுட்டு வந்தியா? கை 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 தொடங்கியா ஈனமாட இருக்காடா இப்ப. என்னடா என்ன தேவையில்லாத வர பேசிட்டு வயசுல நானே ஒரு குழப்பத்துல வந்துக்கிறேன். என்ன குழப்பம்? எனக்கு பெரிய குழப்பம். என்ன குழப்பம்? வெட்டிக்கார கேட்ட மிருதங்கார கேட்ட தாளம் போற அன்பண்ண கூட கேட்டுட்டேன். சரி. வீட்டுக்காரன கூட கேட்டு அன்பண்ண கூட இந்த வீடுக்கு இவ்வளவு அது தெரியல. அப்படியா? இது தெரியல. கடைசியா உங்களுக்கு ஏய், என்னடா சொல்லுடா என்னடா விடுது சொல்லுடா சொல்லுடா. மாமா அர்ஜென்ட்டா சொல்லுடா. சொல்லியா சொல்லுடா. டேய் சொல்லு டக்கனே என்னடா சொல்ல வர? சொல்லு. சொல்லுடா. நானே பெரிய குழப்பத்துல வந்துக்கிறேன். என்ன குழப்பம்? என்ன குழப்பம் தெரியுமா? நான் பிறந்தது நல்லது. நான் பிறந்த நேரம் நல்ல நேரமோ கெட்ட நேரமோ எனக்கு தெரியாது. நான் பிறந்த உடனே எங்க அம்மா செத்துட்டாங்க. ஐயோ பாவம் எங்க அம்மா செத்துட்டாங்க. சரி எங்க அம்மா செத்த உடனே எங்க அப்பாவுக்கு இன்னொரு இது கிடையாது. துணை கிடையாது. எங்க துணையே இல்லாம உங்க அப்பா இருக்காரு. என்ன நல்லபடியா வளர்த்தாரு. சரி. எனக்கு ஒரு 21 வயசு ஆச்சு. 21 வயசு ஆனவனே இவனா பொறுக்கி மேல சுத்தி கிடக்குறானே, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்போம் சொல்லிட்டு எங்க அப்பா நானும் பேசிக்கிறோம். சரி. எங்க உட்காந்து பேசுறான்? எங்க ஏரிக்கால காலைல பீப்பேல்றப்ப உட்காந்து பேசுறான். பேசுறதுக்கு வேற இடமே இல்லையா? யாருமே இல்லையா பேசுறதுக்கு? குடும்ப வழக்கு என்னன்னா, அதாவது ஒரு கெட்ட காரியமா இருந்தா எப்பவுமே ஏரிக்காரல உட்காந்து பேசுவோம். அதே நல்ல காரியம் காது குத்துது கல்யாணம் அந்த மாதிரி விஷயமா இருந்தா எங்க வீட்டு பூஜை ரூம்ல உட்காந்து பேசுவோம். சரி இதனால எங்க குடும்ப வழக்கு இது. ஏண்டா சரி அதனால நல்ல விஷயம் உனக்கு கல்யாணம் பண்ற விஷயம் எங்கயோ வெளிக்கு போற இடத்துல உட்காந்து பேசுறீங்க. தப்பா பேசாத, கெட்ட வார்த்தையா பேசுறிய இல்லடி ஜனங்கள தெரியாம தான் கேக்குறேன். நல்ல விஷயம் எங்க எங்க பேசுறீங்க? பேசுவேன்? வீட்டு பூஜை ரூம்ல தானே உட்காந்து பேசுவேன். இருமா, சொல்லு. வெளிக்கு போற இடத்துல உட்காந்து பேச தப்பான வார்த்தை அது. தவறா எடுத்துக்க மாட்டேன் உட்காந்துக்கிற ஜனங்களாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. வேற எப்படி? பேசுற இடத்துல உட்காந்து பேசணும். சரி, சொல்லு. எங்க அப்பா என்ன என்ன பண்ணாரு? பண்ணாரு? இது பேசினே இருக்கிறோம். அப்பதான் 2 பொம்பளைங்க வர்றாங்க. பொம்பளைக்கு வராங்க. ஆமா, பொம்பளைங்க வெக்கமா இல்லடா உங்களுக்கு அப்படியே உட்கார்ந்தீங்களா? சொல்றதை கேளுங்க. எழுந்துட்டோம். சரி. எழுந்த உடனே 2 பொம்பளைங்க வர்றாங்க. குள்ளமா குண்டா ஒரு பொம்பளை வர்றாங்க. உள்ளமா குண்டா ஒரு பொம்பளை. ஒரு சரி பொம்பளை ஒருத்தவங்க வராங்க. ஹைட்டா ஒல்லியா ஒரு பொம்பளை ஒருத்தவங்க வராங்க. லைட்டா ஒல்லியா ஒரு பொம்பளை. ஒருத்தவங்க வந்தாங்க. வந்த உடனே நான் எங்க அப்பாட்ட சொன்னேன், எப்பா நம்மளுக்கே கல்யாணம் ஆகும், எனக்கே கல்யாணம் ஆகுது, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பேசினேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா அப்படின்னு சொல்லிருந்தேன். சரி. எங்க அப்பா என்ன பண்ணாரு? சரி, உனக்கு 21 வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் சொன்னாரு எங்க அப்பா. சரி எப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். உனக்கு கல்யாணம் அம்மா சரி ஒண்டி காட்டில இருக்கிறிய, உனக்கு நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா செத்து போச்சு. அம்மா சாவதுல நீ தான் தனியா இருக்கிறியே. ஆமா, நீ ஒரு திருமணம் செய்துக்கோ. நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு எங்க அப்பா என்ன பண்ணாரு? சரி பாட்டாரு. ஒல்லியா ஹைட் ஆகிற பொண்ணை பார்த்து அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆமா,
குள்ளமா குண்டாகிற பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும். சரி கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ண உடனே இதுலதான் பெரிய சந்தேகமே. என்னடா சந்தேகம்? அந்த ஒல்லியாக்குறது தான் வந்து பொண்ணு, குள்ளமா குண்டாக்குறது வந்து அம்மா. யார் அம்மா யார் பொண்ணு? குள்ளமா ஒல்லியாக்குறாங்களே ஆமா அவங்க அம்மா. உள்ளமா தொடப்ப கட்ட குள்ளமா குண்டாக்குறாங்களே அது அம்மா. குள்ளமா குண்டாக்குறாங்களே அவங்க அம்மா. ஒல்லியா ஆயிட்டாக்குறது ஒல்லியாக்குறது வந்து பொண்ணு. பொண்ணு யாரு கேட்டது? முறை மாத்தி முறை கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் முறை மாத்தி முறை கல்யாணம் பண்ணாலும் ஒரு வருஷம் கழிச்சு வந்து குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்த உடனே பிள்ளைக்கு பிறந்த குழந்தைய அப்பா வேணான்னு கூப்பிடும். புள்ளைக்கு போறது அப்பா வேணான்னு கூப்பிடும். கூப்பிடும். அது எப்படி கூப்பிடும்? ஏன்டா என் பொண்ணத்தை அவரு கட்டிங்கிறாரு. டேய் சரி அது விடுங்க. சரி பொண்ணுக்கு புள்ள அப்பாவுக்கு புள்ள பொண்ணுக்கு புள்ள பிறந்தா என்ன என்னன்னு கூப்பிடும்? பொண்ணு என்ன கூப்பிடும்? அண்ணான்னு கூப்பிடும். அண்ணாடி எப்படி கூப்பிடும்? எப்படி அதான் அவங்க அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடா பரையுது? குடும்பத்திலேயே ஒரே குழப்பமா இருக்குதுடா. அம்மா நீ கட்டிக்கினு பொண்ணு எங்க அப்பா கட்டிக்கினாரு. அதனால இது குழப்பத்துக்கு விட தெரியல. குழப்பத்துக்கு விட தெரியல. இந்த விடைக்கான பதில யாருன்னா சரியா சொல்லிட்டீங்கன்னா சொல்லிட்டா 5 பேர் துட்டியா காலைல நாடகம் முடிச்சு வாங்கி போடலாம். நீங்க யாருன்னா சொல்லிட்டீங்கன்னா ஆம். இந்த விடைக்கான பதில சரியான பதில் நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க தெரிஞ்சு. அப்படி சொல்லிட்டாங்கன்னா 5 பொம்பளை வேசக்காரி நீங்க இட்டும் போடுங்க. என்னடா சரி சொல்ல தெரியல என்ன செய்வ? சொல்ல தெரியல என்ன பண்றது? என்ன சொல்லுடா? ஏண்டா இவ்வளவு நேரம் நான் இதையா கேட்டுனாங்க? இது எப்படிப்பட்ட கிராமம், முளகிரிப்பட்ட கிராமம். இந்த ஊர்ல இப்படிப்பட்ட வார்த்தை பேசலாமா? அறிவு இருக்கா உனக்கு? அனைவரும் சந்தோஷமாக ஆடி பாடி பின்ன புறப்பட வேண்டும். நம்மளா போவோமே போறேனா? தன்னதானே தானே Thank you.